பார்க்க குடிக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு. ஓடு குத்து பார்க்க வயக்காட்டுல நல்லு குறிச்சு சாமி கும்பிட முன்னிட்டு இந்த காஞ்ச வயக்காட்டுல குத்து பார்க்க குடிக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? ஆமோய் குத்து பார்க்க வந்திருக்கும் அண்ணாச்சி உங்க பாதங்களுக்கு வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சாச்சு. ஓடு குத்து பார்க்க குடியிருக்கிற ராசாக்கா எங்க ஐயாக்கா இன்னைக்கு வீர சோளத்துல ஒரு பழம் கொய்யா பழம் 60 ரூபாக்கா. குத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? நிறைய பேத்துக்கு இந்த கரு புருன்னு சொன்னேன்னா கொண்டே விடுவேன். மைஜெட் வந்து உலகம் பூரா ரீச் ஆகும் ப்ரோ. கப்ளிங் வேணுமா? விழா கமிட்டி வாங்க ப்ரோ. மழை பெய்யுதா ப்ரோ? ஏன் அதுக்குள்ளே நிற்கிற? வாங்க ப்ரோ. டொங்காஸ் லாங் வெரி டேஞ்சரஸ் டொங்காஸ். அவ்வளோதான். என்னாச்சு? எறும்பு அடிச்சு பிடிச்சாரா? ஏன் என்னாச்சு? இவர் யாரு? சந்தனத்தை நல்லா தேய்க்கணும்ல. கரம்பியை குளத்து தரேன் தேய்க்கிறியா? அரச பறக்க தேய்ச்சிட்டு வந்து எனக்கு சித்தப்பா வேணாம். அதே மைய லூசா திருறேன். இவரங்க மேடையிலே என்ன சொன்ன? பப்புனாக வேடம் தாங்கி நடிக்கும் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களுடைய விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகின்றோம். புத்ரு, உனக்கு நான் புத்ரு. பொறுமசாமி எறும்பு இருந்தா உதறதுக்கா அண்ணன். குஞ்சாணி ஒரு 100 ரூபா எப்படி ஆங்கில் பண்ண பத்தியா? பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய எனது இடம் இல்லையாத்தா? உள்ள வந்து படுக்கிறியா? ஏசியை போட்டு விடுறேன். உட்காருங்க மேடம். பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிறேன். நல்லுக்குறிச்சி என் சொந்த பந்தங்களை பார்ப்பதற்காக. கைதட்டலாம் போவா. இதான் எரிச்ச மதுரை வர்றது. மற்றும் வெளியூர்லேருந்து அண்ணன் தம்பி நாங்கள் இருக்க, நீ ஒத்தையில் நாடகம் ஆடாதேன்னு சொல்லி எனக்காக வருகிறது இந்த என் அண்ணன் தம்பி அத்தனை பேருக்குமே நன்றி. பூரா பிட்டு படம் பார்ப்பாங்கடா. அந்த அணத்தில் கத்தும் போதே கரம்பு அப்படியே தான். எத்தனை பேர் தாள் நீர் கசிவி விட போகிறானோ. அது இன்னைக்கு டான்ஸு சரியான உங்களை எச்சப்பு மாடு மாதிரி மடு அள்ளும். இங்க வா, உனக்கு லேஞ்சு கட்டுறேன், பரிவட்டம் கட்டுறேன், வா. அப்படி கருவில் போய் பாடு. சாமியை நிப்பாட்டுவான். எக்கோ இருக்கா ப்ரோ? அப்படித்தான் ஒரு மைஜிட்ட எக்கோ கட்டினேன். ஊருக்கு போயிட்டேன். வீட்டில் இருக்கான்னு தேடி பார்க்க. எக்கோன்றது ஒரு பட்டன் வைங்க. என்ன ஏத்துங்க? ஹலோ மதுரை கடை சந்தனம்மா. என்ன பாட்டு பாடும்? சாமி அழகனே. இது இருளப்ப சாமி. கருப்பேன் பாண்டிமணி எல்லாத்தையும் அழகனே. கண்டாலி மையனே என்ன டைலாக் சொல்லி கொடுத்தேன் மறந்துட்டேன். அதுக்குள்ள அதுதான் பேப்பர் நல்லா பாடுறான்றேன். மதுரை கடை சந்தனம்மா பொல்லாத பாண்டிமுனி உனக்கு மானா மதுரை சேவல் கட்டா எப்ப ஒத்த நல்ல பணமரமா நீ ஒய்யார வேட்டையாடும் தென்னை மரமா சாமி கொஞ்ச நேரம் இந்த நல்லு குறிச்சில உள்ள இந்த இருள பஜாமிய இங்க உள்ள அங்காள பரமேஸ்வரன் கூட்டிக்கிட்டு மதுரை கடை அண்ணனே சந்தானமா சந்தானமா மானா மதுரை எனக்கு சேவல் கட்டா.
ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஒத்துமையும் ஆயிருச்சு உள்ள ஒத்துமையும் ஆயிருச்சு நாடு ரெண்டுருச்சு ராசாக்கா நாடு ரெண்டுருச்சு ராசாக்கா நாடு ரெண்டுருச்சு ராசாக்கா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ராசாக்கா நாடகத்தை பார்க்க தானே ராசாக்கா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ மாட்டு வண்டி கட்டி நல்லி குறிச்சி ஆதி கிளவே வளர்த்த காரை மாட்ட ரெண்டா பூட்டியா ஆடு வண்டி கட்டி மாட்டு வண்டி கட்டி நல்லி குறிச்சி கிளவே வளர்த்த காரை மாட்ட ரெண்டா பூட்டியா அரிமட ரெண்டு ஓட்டி ஓடி வரா சாயங்காலம் போற வண்டி என் மாமா சாயங்காலம் போல வண்டியே என் மாமா சாயங்காலம் போற வண்டி என் மாமா இங்க இருள பச்சாமி பத்தி மணக்குதுடா போறா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ ஆடை அடிக்குதடி உள்ள படகாத்து லேசா புண்ணு சாவித்துதடியே வாடை அடிக்குதடி பாடை அடிக்குதடி வடகாத்து விசுதடி உள்ள வடகாத்து விசுதடி கெட்டவரம் தந்துருமா யசாமி கெட்டவரம் தந்துருமா கல்லு குறிச்சில உள்ள யசாமி இது எத்தனை பேத்துக்கு இது குலசாமி நட எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ ஆளு இரவி தருவாட்ட கருப்பு நட்டாம் படி பெரிய கருப்பு ஆளு இரவி தருவா அதையாது நாட்டு என் கருப்பு சாட்ட புடியருவா ஆளு இரவி சருவா நாட்டு எங்கருப்பு வாடா கருப்பு மக்களுக்கு ஆளு இரவி தருவா அதையாது புடியருவா கருமே அசையாது புடியருவா அசையாது புடியருவா கருப்பு ஓடி வர கெட்டவரம் தந்துருமா யசாமி கேட்டவரம் நந்திடுமா அசாமி கெட்டவரம் தந்துருமா யசாமி அந்த 18 படிதான் எனக்கு குலசாமி ஏய் எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ போறா கலப்பைய முட்ட வேணும் நாம ஆடுவைய புழுக வேணும் அமோ கலப்பைய முட்ட வேணும் ஆடுவைய உழுக வேணும் நமக்கு ஆடுவைய உழுக வேணும் விவசாயத்தை காக்க வேணும் ராசாக்கா விவசாயத்தை வர்ற இளைஞர்கள்லாம் காக்க வேணும் ஏன் ராசாக்கா இல்ல சோத்துக்கு சும்மா இருடா ராசாக்கா எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ இங்கிட்ட இருக்க ஆள் ஊரா ஜாயும் போகிற ஆள் நீங்கள் ஊரா என்ன கப்பலிங்க கை தட்டலாம் ப்ரோ நல்ல சாங்கு தான் அப்போ வாங்க போ நீ வந்துக்கிட்டே இருங்க முள்ள வட்டி அடைச்சாத்தே ஒரு இதுக்கு வரும் வெண்பா கலைக்கூடம்
பார்த்திபனூர் செல்வா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். என்னத்த இல்லை என்னத்த இதெல்லாம் பாத்தினூர் செல்வம் டேஞ்சர் பையன், நல்லா பண்ணுவான். நல்லுக்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலர் அம்மா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி. எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி. எல்லோரும் கொண்டாடுவோம். நல்லுக்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலர் அம்மா அவர்களுக்கு எங்களது விழா கமிட்டி சார்பாக இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள் தாயே. கௌரவப்படுத்துகின்றோம். பிரியாணி கொடுத்தாங்களா? பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய விழா கமிட்டினருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். மைக்கில் பேசுவதற்கும் ஒரு வீர வேண்டும். இந்த வீர தமிழச்சி எம்கேஆர் தலைவனங்கிறேன். ஆம்பளைட்லாம் சொல்லுங்க தா, தண்ணியை போட்டு பேசுறேன் நோத்தாங்கம்மான்னு. என் தாய் எப்படி பேசுது பத்தியா? அப்படி பேசணும். தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு தமிழனா இருக்கட்டும், தமிழச்சியா இருக்கணும், வீரத்துக்கு பஞ்சமே கிடையாது. கைதையே தட்ட மாட்டாங்க. இதுக்கு நான் அங்கிட்டே போயிருக்கலாம். யாருமே இல்லை, அதுக்கு யாருக்கு துண்டை கலைக்கிறேன். என்னத்த நாடகம் முடியும் 3 வருஷம் ஆகும். நாங்கடா போய் ஒன்றுக்கு இருப்போம். கிராம ஊர்காவலர் தலையாரி ஐயா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடப்படுத்தி கௌரவிக்கப்படுகின்றோம். அண்ணே அண்ணே யாரு? அண்ணே அண்ணே தலையாரண்ணே வா. ஒன்றும் செய்ய மாட்டேன், நானும் வாழ் தான். ஒரு சாம்பிள் பார்க்குறியா? தலையாரி தானே. தலையாரி வேலை என்பது கஷ்டம். ஊரில் என்ன நடந்தாலும் முதல்ல காவல்துறை விசாரிக்கிறது உங்களைத்தான். உங்கள் பணி சிறக்கட்டும். மண்ணு ஓட்டலாமா? அவ்வளோதான், வேலையை காணி விட்டேன். பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய அத்தனை உறவுக்கு நன்றி. இன்னும் ஆள் இருக்கானே, நீங்கள் 2 பேரும் என் மூஞ்சி முடிக்காம அங்கிட்டு போங்களேன். உங்களை பார்த்தாலே பக்கு பக்குன்னு வருது. நம்ம பெரியாஜிபத்தில் நரசு ஊசியை தூக்கணும் மாதிரியே பயந்துறாங்க. ஆமாம், அன்பாளையத்திலே இப்போ 4 குடும்பத்துக்காக ஒரு 4 வீடு கட்டி கொடுத்துருந்தோம். அதற்கு கொத்தனார் வேலை பார்த்த என் தம்பி பாஞ்சார் ராசு, உன் குடும்பத்தாளுக்கு ரொம்ப நன்றி தம்பி பாஞ்சார். எப்பாய் சுண்டு போட வரையா தாலி கெளுத்தி அரிக்கிறியா? இப்படி போடு, இப்படி அது குறவை பிடிக்க பார்க்குறியா? பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான எத்தனை முறை சொன்னாலும் இந்த பாசத்துக்கு ஈடு கிடையாது. இந்த அண்ணன் தம்பிகளுடைய அன்புக்கு எல்லையே கிடையாது. தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அத்தனை இந்த மேலே விட்டுருவாங்க. அப்புறம் இதை காணாமட்டு வேலைக்கிறவளை போய் கத்திக்கம்ப போட்டு இழுத்துக்கிற பையன் முண்டை அன்னைக்கு அப்படித்தான் விட்டுட்டாங்க. பொம்பளை சேலைக்கில் போய் விளக்க மாற்றி அடிச்சு ஓ கண்டாளி மேலே குண்டே போட வா உங்கள் அம்மா ஒத்தா வாடா கரம் போயிட்டு எரிஞ்சுடுவேன் கண்டாளி மேலே வா. அன்னைக்கு வரும்போது நீ அடிச்ச அண்ணே என்ன இது? அங்கிட்டு விடுங்கடா, சட்டியை கட்டியை கடிச்சு போடுவாங்க. என்ன வய பூச்சிடா அது? இது பேர் என்னடா? ட்ரோனாக்கும் 1300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேட்டரி இல்லாமல் போஞ்சிடும். வீராளங்குளம் பாலா ராமச்சந்திரன் பப்புனாக நடிக்கும் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடப்படுத்தி கௌரவிக்கப்படுகின்றார்கள். துண்டு பொன்னாட வேணாம், ஆளுக்கு 500 1000 வாங்கிட்டு வா. இதை வாங்கிட்டு போய் நான் பேம்பஸை வைக்கிறது. 500 1000 கொடுத்தா ஏதாவது ஏழை வேலைக்கு உதவியாக இருக்கும். ரூம் பாய் உன் மூஞ்சியே சரியில்லை. அது மிருதங்கார மூஞ்சியை பாரு, முக்குளிப்பா மாதிரியே. அவ்வளோ பெரிய ஜோக்கு இல்லை, அவங்க வெம்புக்கு நேச்சிருக்கிறாங்களா? அர்ச்சனை வந்துருச்சுண்ணே. அப்பா நீ நல்லா இருக்கணும்ப்பா. நான் வளர்த்த பண பொட்டி நல்லா இருக்கணும். உனக்கு ரெட்டை புள்ள வளர்க்கணும். எங்கன வளர்க்க வெள்ளையன் வசந்தா மகன் பி பாலமுருகன், மருமகள் பெரியநாச்சி வாணி, இருப்பு மலேசியா. அங்கிருந்து 1000 ரூபா கொடுக்குறா. இங்கனுக்குள்ள ஒருத்தன் 10 ரூபா கொடுக்கல.
கட் இஸ் கிரேட். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. டீசலுக்கு ரெடி பண்ணிட்டேன். அத்தனை பேருக்கும் மாணவ செல்வங்களே, எக்ஸாம் வந்துருச்சு. எக்ஸாம் ஹாலில் போய் பிரிப்பேடு விளையாடுங்க. பள்ளிக்கூடம் படிக்கிற மாதிரி தான் நிற்பாங்க. ஐயோ எங்கே பள்ளிக்கூடம் பார்க்குற, டீச்சர் நல்லா இருக்கான்னு பார்க்குறேன். இவங்களுக்குள்ளே உன் ஆள் வந்துருச்சுடா டீச்சர். டீச்சர் யார் தெரியுமா? பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன்னா பள்ளிக்கூடம், பள்ளி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பிறந்தாள். வணங்கம். அடியாத பிள்ளை படியார். அரசு பள்ளியிலே அதுக்கு அனத்த காலம் பிடிச்சிக்கிட்டு அங்கிட்டு போகிறாங்க. மரியாதை இழுங்கடா, எரிய மாட்டாங்க. பிடிச்சி கொண்டு போய் அங்கிட்டு வதக்கி திண்டாலும் திம்பாங்க கதவாளின்னு. அரசு பள்ளியிலே பயின்று ஆசிரியர்களை நன்மதிப்பு பெற்று தாய் தந்திடம் நல்ல ஒரு பேர் வாங்கி இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்தாலும் அத்தனை சமுதாய மக்களும் எனக்கு உறவுதான் என்று சொல்லி ஏவுகணை நாயகனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இருங்க, அப்படி வரணும்னு நினைக்கிறேன். நீ பூரா காலி தூய்மையை குடிக்க எங்கே வர்ற? சின்ன பையன் பார்க்குறேன், 8வது படிக்கிறேன், கணேஷ் போல போடுறேன். அடுத்தலாம் கணேஷ் போல திரி கொட்டையில் வை. என்ன சொல்ல கொட்டையில புண்ணை வைக்கிறது? இவனை ட்ரை பண்ணி பாரு. ஐயா மண்டை நக்குன மாதிரி இருக்கடா. தீய பழக்கத்தை தவிர்க்க வேண்டும், நல் பழக்கத்தை செய்யணும். எல்லாம் கொட்டையில வைக்க. உதுத்த பயமே. உலகத்திலே தாய் இல்லாமல் நம்மெல்லாம் கிடையாது. முத்துவள்ளி என்ற ஒரு அன்னை எங்க அம்மா, அது இருந்ததுனால தான் எம்கேஆர்னு ஒரு பப்புன் நாடு பூரா வள வர்றேன். பெத்த தாய் தான். போடுன்ட்டேன், லீவை போட்டு போடுன்றேன். எதுக்குடா கைதறியப்பா? என் அண்ணன் தம்பிகள் அத்தனை பேருமே நல்லா இருந்தாத்தான் நாளைக்கு எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிற நான் எங்கேயும் சொல்லலாம். உங்க எல்லாத்தையும் தான் சொல்றேன். இந்த தட்டினால கூட அம்மாவுக்கு மரியாதை கொடுப்பேன். இங்கே வாவேன் வேலை மசுரை பாருன்னு ஓடுவேன். ஆனால் லவ்வுக்கு திடீரானப்பா இந்த கிளம்பிட்டான் பாரு கைலியோட. கப்ளிங் ஓசுன்னு நான் தாண்டா சொன்னேன். இப்போ எங்கே பார்த்தாலும் வெறி கொண்டு தர்றேன். ஃபோனில் கூட கப்ளிங் இருக்கும், ஓசு இருக்கா, டொங்கோசா. ஆபாசம் என்பது எல்லா இடத்துலையும் வந்து விட்டது. அதை சொல்லுகின்ற விதம் இருக்கிறது. அதைத்தான் அப்படி சொன்னேன். சிமெண்ட் மூடை, கரையாம்புத்து, செவரொட்டி என்று தீய பழக்கங்களை தவறுங்கள். அதில் 2 பேர் பேசுவேன். இவன் கண்டாலுமே அசிங்கமாக பேசுகிறேன், இவன் என்னடா தீய பழக்கத்தை சொல்கிறேன்னு நினைப்பீங்க. உரிமை இருக்கிறது. தமிழனுக்கு தமிழனும் தான் ஆதரவு. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பூரா ஹிந்தி தான். ஹிந்தி ஓசுக்கு கப்ளிங் தான் ஆதரவு. கரெக்ட். நீ சட்டி போடு. சட்டி போடாமல் மிதப்பு கண்ட மாதிரி தர்றேன். நானே காசு கொடுக்க இல்லையா? செய்தி வீடி பற்ற வைக்க வந்தாளா? இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஹிந்திக்கார வந்துட்டாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? தமிழகத்திலே தமிழனும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய உன்னதமான குணம் படைத்து கேப்டன் விஜயகாந்த் போல வாழக்கூடியவன் தான் தமிழன். ஆனா என்ன, ஓட்டல் இருக்கும்போது நம்ம சொல்றது அவனுக்கு புரியலை, அவன் சொல்றது நமக்கு புரியலை. அவன் நம்மளோட டாப்ல இருக்கான்ப்பா. போயிலே ஒரு பாக்கெட்டை கொட்டுறேன். क्या क्या गडगन गडो हो दो एकनो दुलुगो தோசைக்கு இப்படின்றான். துலுகோ தோ ஆம்புலேட்டுக்கு கட்டு 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 அங்கே வச்சா குளுக்குவாங்க. அப்படி சொல்லிட்டு 2 வருஷமா கரை போயிட்டேன். போய் அணில பிடிச்சி வந்து வதக்கி தின்று. ஏன் இதெல்லாம் சொல்றேன்? நாடகம். இது என்ன நாடகம்? வள்ளி திருமணம். வள்ளிக்கும் முருகனுக்கும் நடக்கக்கூடிய சுயவரம். அதுவே நாரதர் வரும்போது அது ஒரு கலவரம். இந்த டைலாக்லாம் பற்றி யோசிச்சேன். ஆனால் ரீச் ஆகணும் பார்த்தேன், ஒரு உள்ள சிரிக்கலை. முயற்சி பண்ணுறேன். தம்பி ரொம்ப கத்தப்படாது, வெதரை தெரிச்சு போவேன். விபூதியை போட்டேன்னா 2 யோதம் வயக்காட்டிலே தெரியும். மனைவிகளை சொல்லுகிறேன், தாய்மார்களே சற்று போக்கஸ் பண்ணுங்க. கணவர் வந்தால் காலில் விழுந்து வணங்க வேண்டும். நல்லா வணங்குவேன். அப்பெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஐயாலாம் ஏற்கலப்பை உழுவிட்டு செம்பரியாடு மேய்ச்சி விட்டு அப்பெல்லாம் பெருசெல்லாம் கூப்பிடுவாங்க. அடியாய் பட்டமா இங்கே வா, என்னடி கண்டாலுமா 2 அரை விடுவார். அது உடனே போனவனே சேலையை விரிச்சு கிழிஞ்சு போன 4 ஜாக்கெட்டை தூக்கிட்டு நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன். இவன் கூட புலந்தது போதுன்னு கிளம்பிடுறான். இப்போ எவனை அடிக்க முடியாத பொண்டாட்டிய, என்னடி பிரித்தி
சட்டுன்னு அடிவேன். அப்படி அடம் கொத்தாயிடுற ரூமை போய் அடைச்சிக்கிட்டு ஃபேன்ட்டை மாட்டிக்கிட்டு உங்களை கராத்தேன் ஒத்தாக்கு உதக்க நடிச்சு அவன் கடைசியில் கெந்திட்டு வர்றேன். புரிச்சு என்ன அப்படி பொழந்து எடுத்துட்டா அப்புறம் மேல் வலிக்குது பக்காடி லவனை போடுவோம். ஏனால் அன்றைய காலம் வேற இந்த காலம் வேற. ஏய் அதான் இந்த காலம். கத்த முடியாம கத்துன விட்ட ஓடுற மாதிரி. ஆனால் இரவு பகல் பாராமல் தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே நினைத்து கொண்டு வறுமையில் இருந்தாலும் வெளியே சொல்லாமல் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய ஒரே ஜீவன் ஆண்களை காட்டிலும் பெண்களே பெண்களே பெண்களே. உடனே கைதட்டுவியே. இப்போ வர்றேன். ஆம்பளை என்ன வேலை பார்த்தாலும் லோனை வாங்கி வை. லோனை வாங்கு. அந்த லோனு இந்த லோனு வாங்கு. லோனுக்காரன் வந்தவொடனே குதுன்னு வருதுன்னு போய் படுத்துரு. எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை 3 லட்சம் லோனை வாங்கிட்டு லோனுக்காரன் 4:30 வந்துட்டேன். இங்கே மீனாட்சி வீடு எது போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த சாணி தொழிக்கிறாள் அந்த முட்டை தான். அப்படியே மேடம் லோன் காசு தரீங்களா அப்படின்னு சொன்னோடனே மயன் அனுப்பி போட்டுருச்சு. அம்மாவுக்கு குதுன்னு வருதுன்னு சொல்லுப்பா. அவன் வந்தேன். அங்கிள் அங்கிள் எங்கள் அம்மாவுக்கு குதுன்னு வருதா? அப்படியா, நான் 2 நாள் கட்டில் போட்டு இங்கேயே படுக்கிறேன். அந்த பொம்பளை எட்டி பார்க்க இவன் எப்படி பார்க்க போவே இல்லை 2 நாளா. ஏன்? எந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ தெரிந்தால் அந்த உலகத்தில் வெற்றி காணலாம். மற்றவர்களை போல போராமை பிடித்து நம்மளும் வாழணும் வட்டிக்கு வாசிக்கு வாங்கினேன்னா கடைசி வரைக்கும் வட்டியை கட்டுவே குட்டி போட முடியாது. தொங்காச சொன்னேன். அண்ணே அர்ச்சனை சீட்டு வந்துட்டியா என் தங்கம்? அவரை வர சொல்லு. அவர் 1000 ரூபா கொண்டு வர, நீ 100 ரூபாய் கொண்டு வர. வாட் ப்ரோ? 2 பக்கம் முன்னாடி பின்னாடி இந்த வரை. பிரபு டூலர் ஒர்க்ஸ் அஸ்மர் எதிர் புறத்தில் வீர சோழன் கா கண்ணன் நல்லிக்குறிச்சி 100 பின்னாடி பின்னாடி ஜல்லிக்கட்டு. எந்த இல்லு போட்டிருக்க? வீட்டுக்கு அடிக்கிற ஜல்லிக்கு போட்டிருக்க. ஜல்லிக்கட்டு சிவன் பாய்ஸ் நல்லிக்குறிச்சி நண்பன் சார்பாக 501 வாழ்த்துக்கள் ப்ரோ. 500 ரூபா கொடுத்துட்டு அங்கே உட்காந்துருக்கிய என் தெய்வமே. உள்ளவா உள்ளவா உள்ள வந்து பொம்பளைய பார்த்துட்டு போ. ஆனால் போயிடாத மருதமணி தான் படுத்து கிடப்பேன். இந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்கள்லாம் கவலை மணந்து சிரிக்கக்கூடிய ஒரே குணம்னா மக்கள் மனிதன்கிட்ட இருக்கு. ஆடு மாடெல்லாம் சிரிக்காது. அப்படி ஆடு மாடு சிரிச்சுன்னா எவனை இறையலி போட மாட்டேன். போய் புல்ல போடும் போதே அவன் மாடு ஓ மாடு சிரிக்குதோ. தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு கொண்டே ஒரு ஒன்னையே. அந்த வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டில் சில பேர் காலை வளர்க்குறாள்னா அங்கேருந்து வரும்போதே டாட்டாஜில் ஏ ராமு கல்ல முட்டாய் தின்றான் மாடு மோ. ஏய் ராமு புல்ல தின்றான் மோ. வாடியில் அவுத்து விட்டு வெண்ணமையம் போக மாட்டார். அப்படி சட்டி தெரியுற மாதிரி கட்டிக்கிட்டு ராமு வாடா போடுற மொத்தம் அவனை போடுற இவனை போடுறான். பார்த்தா இவனை போட்டுறான். போட்டவனே இவன் இந்த என்ன மச்சான் நம்ம மாடை நம்மளை போட்டுருச்சு மச்சான். கண்டா நல்லா அதை வித்தா கோதுமை தோலில் வச்சேன். எப்படி ஐயா மாடு கொட்டையில குத்திருச்சுமானே. கண்டாலும் மாதிரி வச்சு போடா. எதுக்கு எடுத்தாலும் என்னமா ஏலம் போடுறது மாதிரி. வாங்க பூ இல்லையா? நீங்க வர்றது மாதிரி தெரியுது பூ. பம்பா பாட்டு தாண்டா. பம்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசம் வந்து வாரம் அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. நாங்க இருமுடிய தலசம் வந்து வாரம் அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. கார்த்திகை மாசத்துல வாரம். கார்த்திகை மாசத்துல வாரம். கார்த்திகை மாசத்துல வாரம் நாங்க சிவனுடைய மகனை பார்க்க போறோம். பம்பு 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 பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா.
ஐயப்பா கொல்லிமலை ராலிமலை கரகுமலை அஞ்சு மலை கொல்லிமலை ராணிமலை விறகுமலை அஞ்சு மலை கொல்லிமலை ஏ ராலிமலை ஏ விறகுமலை ஏ அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க அந்த நீங்க அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா